வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்து கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த காணொளி, இந்த புதிய வீடியோ, இது ஒரு பிரத்யேகமான உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற ராசி என்பது ரிஷப ராசி. காலபுருஷனுடைய 2ஆம் வீடு ரிஷபராசி. இப்போ ரிஷபராசிக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்காலம், வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள், முக்கியமான திருப்பங்கள் நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில், இந்த காணொலியில பேச போறோம். இமயம் தொடும் ரிஷபம், இதுதான் இந்த வீடியோவுடைய தலைப்பு. இமயம் தொடும் ரிஷபம். உண்மையிலே இமயம் தொடுமா? இமயத்தை தொட முடியுமா? தற்போது உள்ள கிரக சூழ்நிலை என்னன்னு பார்த்தோம்னா, மீனத்துல ராகு, கன்னியில கேது, மேஷத்துல குரு, கும்பத்துல சனி பகவான். இதுதான் முக்கியமான நிகழ்வுகள். இதனால் வரை ரிஷபராசிக்கு 20ஆம் தேதி டிசம்பர் வரை பாக்யஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் 10ஆம் இடம் நோக்கி கேந்திரம் ஏறுகிறார். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஜீவனஸ்தானம்னு சொல்றோம். எதை வச்சு சம்பாதிப்பாரு, அவருடைய ஜீவனம் நல்லா பண்ணுவாரா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதெல்லாம் குறிக்கக்கூடியது 10ஆம் இடம். 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஆக ரிஷபராசி நேயர்கள் 5ல கேதுவும் 10ல சனியும் இப்பொழுதுக்கு அவர்களுக்கு இருக்கு. ரிஷபராசி என்பவர்களுடைய 11ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் குரு. வரிசையா 10 சனி, 11 ராகு, 12ல குரு. ரிஷபத்திற்கும் குரு பகவானுக்கும் ஆகாது. அதன் அடிப்படையில் குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு போகும்போது, அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்கு மறையும் போது விபரீத ராஜயோகம் என்பது உருவாகிறது. சரி, ரிஷபராசி அன்பர்கள் 3-4 புல்லட் பாயிண்ட்ல இப்போ உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குது, இனிமே நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி நீங்க அமைச்சுக்கணும், அந்த எதிர்பார்ப்புகளுக்குள்ள வரும்போது அந்த வாழ்க்கையில என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாற்றங்கள் வந்தா நீங்க என்ன செய்யணுங்கிறத பத்தி பேசுவோம். ரிஷபராசி பலதரப்பட்ட மக்களால நேசிக்கப்படக்கூடிய ஒரு ராசி. அனைவருக்கும் உதவி பண்றதுல ஒரு தனி சுகம் கண்ட ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். வெளிப்படையாகவோ, நேர்முகமாகவோ, மறைமுகமாகவோ மற்றவர்களுக்கு உதவி செய்வதை ஒரு சந்தோஷம், திருப்தி நீங்க காணுவீங்க. மெல்லிய மனது கொண்ட ரிஷபராசி அன்பர்கள். பொதுவா ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரவுடிசம், வன்முறை, போக்குவரத்துல ஈடுபட மாட்டாங்க. ஆனா ரிஷபராசி அன்பர்களுடைய மனநிலையை ரொம்ப தூண்டுற பட்சத்துல ஒரு கேஸ் வெடிச்ச மாதிரி ஒரு கோபம் வரும். ஆக ரிஷபராசி அன்பர்கள் முக்கியமா சின்ன சின்ன ஆசைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும். இந்த இடத்துல போய் இந்த டீ காஃபி சாப்பிடணும், இந்த ஒரு பெண்களா இருந்தா இந்த பூவை நம்ம வச்சுக்கணும், இந்த ட்ரெஸ் போடணும், சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கும். லட்சம் கோடி அதிபதியா இருந்தா கூட வாழ்க்கையை ரசிச்சு ரசிச்சு வாழக்கூடிய தன்மை என்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். இது நாள் வரை நல்லா தான் போயிட்டு இருக்கு ரிஷபராசிக்கு. பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கவர்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு சிலர், ஒரு 20% நபர்களுக்கு நல்லா போகலன்றதுக்கு காரணம் இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அந்த பிறப்பு ஜாதகத்துல மாற்றங்கள் இருக்கிற பட்சத்துல நாம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தாது. கோச்சார ரீதியான பலன்கள் நம்ம பொது பலன்களை சொல்லிட்டு வரும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே மற்றவர்கள் மேல ஒரு கன்சிடரேஷன், ஒரு அன்பு, ஒரு அக்கறை என்பது இயற்கையிலேயே இருக்கும். ஆனா ரிஷபராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு யார் யார் மேல அக்கறை இருக்கோ அவங்க எல்லாருக்கும் உங்க மேல அக்கறை இருக்கா? இல்லையே. அக்கறை நம்பி
ஒரு நண்பரை நம்பி, ஒரு உறவை நம்பி, நிறைய பணம், உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு, நிறைய எஃபர்ட், உங்களோட ஆசாபாசங்கள்லாம் விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க பண்ணதெல்லாம் வீணா போனது தான் மிச்சம். இது முக்கியமா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப பொருந்தும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மெல்லிய மனதை உடையவர்கள் நீங்கள். இதையே பலர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்களை ஒரு கேன மாதிரி பார்ப்பாங்க. நீங்க இலகிய மனம் படைத்தவர்கள் நினைச்சா அதை நீங்க அந்த இதுல போவீங்க. அவங்க உங்களை முட்டாளுங்கிற அளவுல அணுகுவாங்க. நம்பி 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 பல உறவுகள்னால் ஏமாற்றப்பட்டு காயப்பட்டு, குறிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வாயில் துர்நாற்றம் தவிர ரிஷபராசி அன்பர்களுக்கு வயிற்று சம்பந்தமான கோளாறுகள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா மிக பெருவாரிய ரிஷபராசியில மிருகசீரிடம், அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திரங்கள் ரிஷபராசியில வருது. இங்க சந்திரன் உச்சம் பெறுவார். ரிஷபராசியில பிறந்த 100-90 பேர் பார்க்க அவ்வளவு லட்சணமா இருப்பாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அந்த அழகு மற்றவர்களை கவரும். ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்னாலே உங்களை பார்க்கிறவங்க தன்னறியாம உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். இந்த வரக்கூடிய ஆண்டுல ரிஷபராசி அன்பர்கள்ல முக்கியமான முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்பி நம்பி ஏமாந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். அதே மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்னால மனசு நிறைவேறாம போய் மனசு வெக்ஸ் ஆகி செய்வதறியாது திகைப்பது, என்ன செய்யறதுனே யோசிக்காம செய்யறது. 12 ராசியில ஒருத்தர் ஈஸியா நம்புறது யாருன்னா ரிஷபராசி தான். யாரை பார்த்தாலும் நம்பிடுவாங்க, உடனே நம்பிடுவாங்க. இப்ப இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன தரப்போகிறது, அடுத்த 2 ஆண்டுகள் என்ன நடக்கப் போகிறது ரிஷபராசி அன்பர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில. ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமா இந்த வருகின்ற ஆண்டு என்பது, திருமணமாகாத ரிஷபராசி அன்பர்கள், லவ் பண்ணிட்டு இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு லவ் கன்வெர்ட் பண்ணி மேரேஜா கொடுக்க போகுது இந்த ஆண்டு. அது மட்டுமல்ல, பிரிஞ்சிருக்கிற ஃபேமிலியும் ஒன்னா சேரும். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட புதுசா காதல், அதாவது ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, சிங்கிளா இருக்காங்க, அதுக்கு ஏதோ இப்ப பேரெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த சிங்கிளுக்கு, அந்த மாதிரி சிங்கிளா இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணை காதலிச்சு திருமணம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சந்தர்ப்பங்கள், சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் நடக்கும். 10ஆம் இடத்திற்கு சனி வருவதனால ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையில் இருக்கக்கூடிய, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு கோல்டன் எரா. இந்த ஆண்டு சனி புகழ், பாப்புலாரிட்டி, ஃபெமிலியாரிட்டி, மக்கள் செல்வாக்கெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இன் ஜெனரல் ராகு 3, 6, 11 தான் இருக்கணும். 3, 6, 11, 12 கூட இருக்கணும். 12 என்பது அயன சயன ஸ்தானம், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு, இன்டிமசி, அப்புறம் தூக்கம், படுக்கை, இதெல்லாம் குறிக்கக்கூடியது 12ஆம் இடம். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராடினரி இன்கம் வரும் ரிஷபராசிக்கு. 10ல சனி, 11ல ராகு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய ஹெல்த்ல ரொம்ப 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 கவனம் இப்போ வேணும். ஹெல்த், குழந்தைங்களுடைய ஹெல்த் டேர்ம்ஸுக்கு வராது. அப்பப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம். கொஞ்சம் குழந்தையோட ஹாரஸ்கோப் உங்களோட ஹாரஸ்கோப்பும் சேர்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபீஸ் கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் பண்றோம். நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் பார்க்கலாம். ஆனா இந்த குழந்தைகளுடைய ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ரிஷபராசி அன்பர்கள். விநாயக பெருமானை குறிப்பிட்டு ரொம்ப வர்ஷிப் பண்ணணும். கணேச பெருமான முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன்.
இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சபலங்கள் ஏற்படலாம். மனசுல மனைவி அல்லாத, கணவர் அல்லாத வேறு ஒரு ஆணுடனோ வேறு ஒரு பெண்ணுடனோ மனசு அட்ராக்ட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ரொம்ப கவனமா இருக்கட்டும். அதுல மாட்டினீங்க அப்படின்னு சொன்னா சின்னதா ஆரம்பிக்கிற ரிலேஷன்ஷிப் மிகப்பெரிய பிரச்சனையில லைஃபையே க்ளோஸ் பண்ணிட்டு முடியும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உள்ள போயிட்டா ஒன் வே தான், வெளியில வர முடியாது. உங்களோட மானம், மரியாதை, கௌரவம், காசு, ஹெல்த், ஃபேமிலி எல்லாமே போயிடும். அது இல்லாம கவனமா இருக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்றது. எங்கேந்தோ ஒரு ஆண் நண்பரோ பெண் நண்பரோ உங்களை அணுகுவாங்க. உங்களுக்கும் மனசு சபலப்படும். இந்த நேரத்துல தான் நீங்க கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வரும். ஃபேமிலியோட ட்ரிப்பு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும். அப்படி போகும்போது எதையாவது ஒன்று தொலைக்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படலாம். அதனால போகும்போது கவனமா இருக்கணும். என்ன திங்ஸ் எடுத்துட்டு போறீங்களோ திருப்பி அந்த திங்ஸ் எடுத்துட்டு வரீங்களான்னு ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணணும். முக்கியமா சினி ஃபீல்டு, மீடியா, யூடியூப், சோசியல் மீடியா, ஜேர்னலிசம் இதுல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்ப ரொம்ப 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 டைம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இருக்கு டைம். ஏதோ புதையல் ட்ரெஷர் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ற மாதிரியான டைமா இருக்கு. பணம், பதவி, மேல ப்ரமோஷன்ஸ், அப்ராடுக்கு டிராவல், புதுசா பொண்டாட்டி, புதுசா குழந்தைங்க எல்லாம் வர அளவுக்கு நல்ல டைமா இருக்கு. ஸோ நல்ல வாழ்க்கையில 3-4 முக்கிய ஈவெண்ட்ஸ். ஒன்று கல்யாணம், ஒன்று குழந்தை பிறக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல வீடு வாங்குறது, நல்ல கார் வாங்குறது. மேக்சிமம் இந்த 4-5 தான். இதுக்கு மேற்பட்டு எல்லாம் நம்ம வாரி போட்டுக்கிறது தான். நமக்கு தான் கல்யாணம், நல்ல பொண்டாட்டி இருப்பா, அழகா இருப்பா, நல்ல குழந்தைங்க இருக்கும், நல்ல வீடு இருக்கும், நல்ல வேலை இருக்கும், நல்ல அழகா இருப்போம், நல்லா படிச்சிருப்போம், எவ்வளோ சம்பாதிப்போம். ஆனால் மனிதனோட மனசு குரங்குல்ல. இது அத்தனையும் இருந்தால் கூட வேற ஏதோ ஒன்று தேடும். வேற என்னன்னா, இன்னொரு பொண்ணு நம்மளை பார்ப்பாளா, இன்னொரு ஆண் நம்மளை கவனிக்கிறானா, இது மனசு போகும். அதுல இருந்து பிரச்சனை வந்தது அப்புறம் ஆண்டவனே இல்லப்பா, கடவுளே போய் பாருங்க, எனக்கு ஸ்டெப்னி அரேஞ்ச் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னு மனசு சொல்லும். புரியுதுங்களா? அப்ப ரிஷபராசி அன்பர்கள்ல மட்டுமல்ல, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எது பிளஸ் அப்படின்னா, உங்களுடைய பரோபகார மனசு பிளஸ், எல்லா மெக்னானிமிட்டி பிளஸ். ஆனா எது மைனஸ்னா, ரொம்ப மெல்லிய மனசு, யாரை பார்த்தாலும் அட்ராக்ட் ஆகி பின்னாடியே சுச்சுன்னு போற மாதிரியான மனசு. இந்த மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணலனா ரொம்ப டஃப்பா இருக்கும். இந்த ஆண்டு நடக்கவிருக்கின்ற முக்கிய கிரக நிகழ்வுகளாக ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கிற குரு பயிற்சி, மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு உங்க ராசிக்கே வர இருக்கிற குரு ஆக ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் இந்த இதை பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கு. ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல. மே 1ஆம் தேதியிலேருந்து, அதுக்கு பிறகு சனி பகவான் ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் வக்ரகதி பெற்று கும்பத்திலேயே இருக்கும் போது சூப்பரா இருக்கும் டைம். வேலை செய்யற இடத்துல பெருமை, ப்ரமோஷன், புகழுரைகள், நல்ல ரெகக்னிஷன், ஃபாரின் டிராவலு, பெரிய பெரிய கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் கிடைக்கிறது போன்ற அற்புதமான காலங்களா இந்த காலங்கள் இருக்கு. ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு என்ன இந்த அடுத்து வரக்கூடிய 1-2 வருஷம் எப்படி இருக்குன்னா, இந்த 12 ராசியில 2ஆம் இடத்தை பிடிக்குது ரிஷபராசி. சூப்பரா இருக்கு டைம். அதை நமக்கு ஃபுல்லா நமக்கு பிரயோஜனப்படுத்திக்கணும்னு சொன்னா நம்ம சில மந்திரங்களை ஜபம் பண்ணணும். அதே மாதிரி ரிஷப வாகனம், சிவனுடைய வாகனம், கால பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய்களுக்கு நிறைய சாப்பாடு போடணும். ஏன் ஒரு நாயை தத்தெடுத்து கூட நீங்க வளர்க்கலாம். அது உங்க வாழ்க்கையை மாற்றும். ஒன்னொன்னு சொல்றேன், ஒரு டு கெட் அ டாக்ஸ் லவ்,
ஒரு டாகுடைய லவ் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னாலே கூட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கு சொல்கிறேன், கடவுளால் நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் நாயை வளர்க்க முடியும். அந்த நாயுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஆக கால வைரவருக்கு உணவளிப்பது, நாய்க்குட்டியை தத்தெடுத்து வீட்டிலேயே கூட வளர்க்கலாம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது. அப்படியெல்லாம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சுருக்கமாக பார்ப்பீங்க. ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு 100% அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் பாசிட்டிவாக 95% 95% மார்க் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மொத்தமாக பயன்படுத்திக்கிறதுக்கு குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை விடாத சொல்லணும். அதே மாதிரி பௌர்ணமி தோறும் ஒரு பொழுது விரதம் இருக்கணும். குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொன்னால், ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயா ஆத், இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆக அடுத்து வரும் காணொளியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.